அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாருமே 2026 போலீஸ் எக்ஸாமுக்காக உங்களை தயாராகிட்டு இருப்பீங்க. வர செப்டம்பர் மாதம் போலீஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. நிறைய பேர் தோல்வி அடைஞ்சு மீண்டு வந்திருந்தாலும் சரி, புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே காக்கியின் காதலனுடைய பங்களிப்பு அப்படின்றது இந்த தேர்வுடைய ப்ரிப்பரேஷனில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. வருஷம் நடக்கக்கூடிய போலீஸ் எக்ஸாமில் நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது நிராகரிக்க முடியாத ஒரு பங்களிப்பாக இருந்து வருது. இந்த வருஷம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் நம்மளுடைய முக்கியத்துவம் அப்படின்றது ரொம்ப அதிகபட்சமாக இருக்கணும். அனைத்து தரப்பட்ட மாணவர்கள்ட்டையும் நம்மளுடைய வகுப்புகள் போய் சென்றடையணும் அப்படின்ற நோக்கத்துக்காக வெளிச்சம் அப்படின்ற ஆன்லைன் தொடரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வகுப்புகள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும், இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த வகுப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வகுப்புகளுடைய முடிவில் உங்களுக்கு நாங்கள் நோட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். நம்மளுடைய ஸ்கூல் புக்கை ரொம்ப மினிமைஸ் பண்ணி, சரிங்களா, ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் படிக்க தேவையில்ல, குறைந்தபட்சமாக நாங்கள் கொடுக்குற இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப அதிகபட்சம். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரி பாடம் அப்படின்றத தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு போலீஸ் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கிறோம். அதை தான் அந்த வகுப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். கடந்த காலங்களில் போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வினாக்கள் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அடுத்ததாக கேட்கக்கூடிய கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி அந்த தேர்வுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டு அதிகமான மதிப்பெண்களை அந்த சப்ஜெக்டில் நம்ம பெற முடியும். அந்த வகையில் முதல் வகுப்பு கெமிஸ்ட்ரியில் அப்படின்னும் பொழுது கடந்த காலங்களில் எப்படி வந்து கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ 2022 தான் அவங்க கொஸ்டின் பேட்டர்னை மாற்றுறாங்க. அப்போ 2022 கொஸ்டின் பேட்டர்னை மாற்றும் பொழுது மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை ஓரியன்டாக 2022 போலீஸ் எக்ஸாம் நடத்தினாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 2023 போலீஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போகிறோம். 2025 போலீஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த 4 கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கேள்விகள் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, இல்லைனா கூற்று வடிவில் கேட்டிருப்பாங்க, பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அல்லது பொறுத்துக வடிவில் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த 4 வடிவில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எந்த பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது வந்து புரிதலின் அடிப்படையில் கேட்டிருக்காங்களா, அல்லது உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து அவங்க எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எதை வந்து படிக்கணும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். அப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாகவே இருக்குது. இது நமக்கு பிரச்சனை கிடையாது. ரொட்டி சோடாவுடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் 8வது புத்தகத்திலே நம்ம பார்க்கலாம். அந்த கேள்வியை 8வது கெமிஸ்ட்ரியிலேயே இந்த கேள்வி வந்து நமக்கு இருக்குது. ரொம்ப எளிமையான கேள்வி தான். அடுத்ததாக பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. அப்போ 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கூற்று வடிவில் கேட்டிருக்கிற கேள்வி. அப்போ பாருங்க, இறந்த விலங்குகள் மற்றும் புதைப்படிவ மரங்கள் வயதை தீர்மானிக்க கார்பன் 14 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி, இந்த ஃபர்ஸ்ட் கூற்று எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 8வது கெமிஸ்ட்ரியிலே இருக்குது. 8வது கெமிஸ்ட்ரி, 9வது கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துலையுமே இந்த கூற்று வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை குணப்படுத்த கோபால்ட் 60 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி 2வது கூற்று கேட்டிருக்காங்க. இதுவுமே 9வது புத்தகத்திலையும் 10வது புத்தகத்திலையும் இந்த கூற்று வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ கூற்று வடிவில் இந்த கேள்வி இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருந்து எடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரின்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள்ல இருந்து ஒரு கேள்வி அப்படின்றது நிச்சயமாக இருக்கும். அதிகபட்சம் 2 கேள்வி கூட அதுல இருந்து இருக்கலாம். சரிங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சுலபம்பா. கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் எடுத்துட முடியும். இப்போ பாருங்க, நைட்ரிக் அமிலம், கார்பானிக் அமிலம், கந்தக அமிலம், ஆக்சாலிக் அமிலம், நிச்சயமா இது 10th கெமிஸ்ட்ரி புக்ல இருந்து தான் அந்த கொஸ்டின் அப்படின்றத எடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, 8th 9th இதுல இருந்தே உங்களுக்கு பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்துடுது. நம்மளுடைய கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 8th 9th படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரியில் நம்ம நல்ல ஸ்கோரை வந்து பண்ணிட முடியும். சரிங்களா? இதை தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மாடல் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்து நம்ம இதை முடிவு பண்ண தேவையில்லை. அதை அடிப்படையாக கொண்டு 2022 போலீஸ் எக்ஸாம் நடக்குது. அதுலேயுமே கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கு. அப்போ முட்டை அழுகும் பொழுது துர்நாற்றம் வீசுது இல்லையா, அது எந்த வாயு உருவாவதால் வீசுது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஹைட்ரஜன் சல்பைட் தான். அப்போ இந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 8வது கெமிஸ்ட்ரியிலேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் கேள்வியே பாருங்கள் 8வதுலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பாஸ்பரஸ், டங்ஸ்டன்,
கிராஃபைட்டு, போரான் இதனுடைய பயன்பாடுகள் இதுவுமே எங்க இருக்கு? இதுவுமே 8வது புத்தகத்தில் தான் இருக்கு. அப்ப தனிமங்கள், தனிம ஒரு அட்டவணை இதெல்லாம் வந்து நம்மளுடைய கெமிஸ்ட்ரியில ரொம்ப நிராகரிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட். அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தனிமங்கள், சேர்மங்கள், சரிங்களா, கலவைகள் அதுவுமே முக்கியம்தான். தனிம ஒரு அட்டவணை அப்படின்லாம் வரும், அதுவுமே முக்கியம்தான். கண்டிப்பா இந்த 2 படிச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு. அப்ப பாருங்க 8வது புத்தகத்துல தான் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க சிம் கார்டு, ஏடிஎம் கார்டு, சரிங்களா, இதுல இருக்கக்கூடிய சிலிக்கான், ஜெர்மானியம் அப்படின்ற குறைக்கடத்தியை வந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அப்ப பாருங்க 3 கேள்வி. இந்த 3 கேள்வியுமே 8ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 8வது வேதியியல்ல இருந்து தான் இந்த 3 கேள்விகளுமே கேட்டிருக்காங்க. அப்ப 8வது புத்தகம், 9வது புத்தகம் இது 2 தான் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? 6வது 7வதுலாம் ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப பெரும்பாலும் இந்த சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே 6வது 7வது 8வது 9வது 10வது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது 6வதுல படிக்கிற விஷயத்தை தான் நம்ம 8வதுலையும் படிப்போம், 7வதுல படிக்கிற விஷயத்தை தான் நம்ம 8வதுலையும் படிப்போம், 9வதுலையும் படிப்போம். அப்ப இங்க இருக்கக்கூடிய இதோடைய அப்டேட்டட் விஷயம் தான் அங்க நம்ம படிக்க போறோம், இதோடைய அப்டேட்டட் விஷயம். அப்ப நீங்க குழம்பிக்காதீங்க. 6வது 7வதுல மட்டுமே இருக்கக்கூடிய கேள்விகள்னு ஒரு சிலது இருக்கு, அதை நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னா 7வது 8வது சரிங்களா 9வது இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு கெமிஸ்ட்ரி, அவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதை நீங்க பாத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. 2023 கொஸ்டின் பேப்பர் பாருங்களேன். பாருங்க, பின்வரும் ஒன்றுள் எதனை வந்து எளிதாக அமுக்க இயலும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாயு வந்து நம்ம எளிமையாக அமுக்க இயலும் இல்லையா? அதுவுமே 6th கொஸ்டின்ல தான் எடுத்துக்கிறாங்க, 6th புக்ல இருந்தா அந்த கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பின்வரும் ஒன்றுள் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பான்ல பயன்படுத்தப்படுது? அப்ப இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 8வது புத்தகத்துல இருந்து எடுத்த கேள்விதான். அடுத்தது பாருங்க, உயிரின சிதைவிற்கு உள்ளாகக்கூடிய கழிவு எது? 8வது புத்தகம் தான். இதுவுமே 8வது புத்தகம், 7வது புத்தகத்திலையுமே இருக்கு. சரிங்களா? அப்ப 8வது புத்தகம் படிச்சீங்கனாலே கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பாருங்க 2025 கொஸ்டின் பேப்பர் பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்தது. 2022 மாடல் கொஸ்டின் பேப்பர், 2022 மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், 2023 கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் சரியா ஒரு பேட்டர்ன்ல இருந்துச்சு. 3 கேள்வினா 3 கேள்வி தான், அதுக்கு மேல போகல. ஆனா 2025 கொஸ்டின் பேப்பர்ல சயின்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க, போலீஸ் எக்ஸாம்லையும் கொடுத்துருந்தாங்க, எஸ்ஐலையும் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பனுடைய இழை இல்லையா, கிராஃபைட். இது வந்து கிரேஸ் மார்க் கூட கொடுத்துருந்தாங்க. அப்ப இது எங்க இருந்து எடுத்துக்கிறாங்கன்னா 8வது புத்தகத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதிறன் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே 8வது புத்தகத்துல தான் எடுத்துக்கிறாங்க. 2 கேள்வியுமே 8வது புத்தகம் தான். சரிங்களா? இது எல்லாமே நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். 2025 போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது ஜிஎஸ்ல 45 கேள்விகளுக்கு 43 கேள்விகள் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. சரிங்களா? அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்வளவு எளிமையாக இருந்தாலும் கடுமையாக இருந்தாலும் நம்ம கொடுக்கறது தான் உங்களுக்கு வந்து, இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். இப்போ பாருங்க, மோலாருடைய பருமன், அவகாட்ரா எண்ணு, நீரின் மூலக்கூறு நிறை, சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறு நிறை, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா 10வது கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கு. 10வது கெமிஸ்ட்ரி புக்ல இந்த கான்ஸ்டெப்ட் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே 10வது கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கு. அப்ப பாருங்க, அடுத்த கேள்வி, தவறான எண்ணெயை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திரவ நிலையில் இருக்கிற உலோகம் பாதரசம், அலோகங்கள் சல்பர், பாஸ்பரஸ், உலோக போலிகள் காரியம், தாமரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உலோக போலிகள் அப்படின்னு சொல்லும்போது சிலிக்கான், ஜெர்மானியம் அந்த மாதிரி வரணும். இதுதான் வந்து தப்பா இருக்கு. அப்ப தவறான இணை. அப்ப இது எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது புத்தகத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. 8வது புத்தகம் பாருங்க. அடுத்தது பாருங்க, கூற்று வடிவில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எந்த புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த வாக்கியம் 1 வாக்கியம் 2 ரெண்டுத்தையும் படிச்சு பாருங்க. நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவை இரும்பு உள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்க, அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்லினியம் என்ற அலுமினியம் கலவை இரும்பு உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு 10th இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். உலோக கலவை அப்படின்ற பாடத்துல இருந்து எடுக்கப்பட்டது தான். ரொம்ப முக்கியமான பாடம் அப்படின்னு நம்ம 10th போய் பார்க்கும்போது ஒரு 2-3 பாடம் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாடம் போது அதுதான் இருக்கும். அதுல இருந்து அந்த கேள்வி எடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப பாருங்க, ரொம்ப முக்கியமான பாடங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கெமிஸ்ட்ரியில பிரிச்சோம் அப்படின்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் ரொம்ப முக்கியமான தலைப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது பாருங்க, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். சரிங்களா? இதை நம்ம கண்டிப்பா படிக்கணும். தனிமங்களுடைய வகைப்பாட்டு அட்டவணை. அப்ப தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்ன, கலவைனா என்ன? சரிங்களா? தனிமம், சேர்மம், கலவை. அப்ப தனிமங்களுடைய வகைப்பாட்டு அட்டவணை. அடுத்து அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
பயன்பாட்டு வேதியியல், வேதியியல் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கார்பனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அன்றாட வாழ்வில் கார்பனுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான தலைப்புகள். சரிங்களா? அடுத்து கேள்விகள் அப்படின்னும் போது இந்த கெமிஸ்ட்ரியில் எப்படி வந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா பயன்பாடுகளின் அடிப்படையில் கேள்விகள் இருக்கும் இல்லையா? அடுத்தது கண்டுபிடிப்புகள், வாய்ப்பாடுகள், நீர் மூலக்கூறுடைய வாய்ப்பாடு என்ன, சரிங்களா? அடுத்தது நம்ம பார்ப்போம் ஜிப்சம், அதனுடைய வாய்ப்பாடு என்ன, பாரிசாந்தோடைய வாய்ப்பாடு என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ வாய்ப்பாடு ஓரியன்டாகவும் கேள்விகள் இருக்கும். இந்த 3 டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. சரிங்களா? 3 ஓரியன்டாக தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. அப்போ இந்த வீடியோ பதிவிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நம்ம 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அந்த 4 கொஸ்டின் பேப்பர்லையும் எந்தெந்த டைப்பில் வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். வெளிச்சம் அப்படின்ற இந்த ஆன்லைன் கிளாஸில் தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களில் எதெல்லாம் நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், எதெல்லாம் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும், எதெல்லாம் புரிதல் அடிப்படையில் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வகுப்புடைய முடிவில் உங்களுக்கு நம்ம நோட்ஸுமே கொடுத்துட்றோம். மினிமம் இந்த கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு புக்கை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். படித்த விஷயங்கள் எல்லாமே சரியாக நம்ம படிச்சிருக்கிறோமா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பரிசோதித்து பார்க்கணும். அதுக்கு தான் அத்தியாயம் அப்படின்ற டெஸ்ட் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வருஷம் போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம காக்கியின் காதலன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஒரு நிராகரிக்க முடியாத பங்களிப்பு வந்து அது கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போ போலீஸாக நம்மளுடைய மாணவர்கள் வருஷம் ஒரு 600லேருந்து 700 மாணவர்கள் போயிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 1000 மாணவர்கள் வந்து 2ஆம் நிலை காவலர்களாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிறோம். இந்த பெருமையோட தான் நம்ம இந்த வெளிச்சம் அப்படின்ற ஆன்லைன் தொடர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7000லேருந்து 8000 வேகன்சி இந்த வருஷம் கால்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதில் நம்மளுடைய மாணவர்கள் அப்படின்றவங்க பெரும்பான்மையாக பங்களிப்பு வந்து கொடுக்கணும், இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த வெளிச்சம்ன்ற தொடரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே இலவசமாக இந்த வகுப்புகள் போய் சென்றடையணும். உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய உறவினர்கள் யாராவது காவலர் தேர்வுக்கு தயாராகிறாங்க அப்படின்னாலும் இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ.